தமிழகம் முழுவதும் தலைவர் அவர்களுடைய சுற்றுப்பயணம், ஒவ்வொரு மாவட்டமும் மிகப்பெரிய மக்களுடைய எழுச்சியாக உருவானது. இது ஒன்றும் முதல் மீட்டிங் கிடையாது. திருச்சி, அரியலூர், நாமக்கல் அப்படின்னு பல ஊர்களுக்கு, திருவாரூர், நாகப்பட்டினம் அப்படின்னு செல்லும் போதெல்லாம் கிட்டத்தட்ட இந்த 50 வருஷத்தில் இல்லாத ஒரு எழுச்சியை ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்க மக்கள் மிகப்பெரிய நம்பிக்கையுடனும் மிகப்பெரிய ஒரு அன்புடனும் எங்கள் தலைவருடைய பேச்சையும் வருகையும் மக்களே இந்த பிரச்சாரத்தை உருவாக்குனாங்க. ஆனால் உண்மையை பதிவு பண்ணணும். எல்லா மாவட்டங்களிலும் எப்பொழுதும் பெருசாக காவல்துறை பெருசாக சப்போர்ட் பண்ண கிடையாது. அரியலூரில் சப்போர்ட் பண்ணாங்க. பெரம்பலூர் எஸ்பி எங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக பல தகவல் கொடுத்தாங்க. அதனால தான் கடைசி நிமிஷத்தில் அந்த ப்ரோக்ராம் நாங்கள் கேன்சல் பண்ணோம். ஆனால் எப்பயுமே இல்லாத அளவுக்கு கரூரில் நாங்கள் நாமக்கல்லில் முடிச்சுட்டு, நாமக்கல்லில் நல்ல முறையாக மக்களுடைய ஆதரவோடு முடிச்சுட்டு, என்ன டைம் காவல்துறை சொன்னாங்களோ 3 to 10, இன்ஃபேக்ட் காலையிலிருந்து தலைவருடைய நாமக்கல் வருகையாகட்டும், பிரச்சாரமாகட்டும், எங்களுடைய சொந்த லைவ் ப்ரோக்ராமில் எல்லா மீடியாவுக்கும் லிங்க் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ தலைவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியும். இதை ஏன் சொல்கிறேன்னா, தலைவர் லேட்டாக வந்தார்னு ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு பரப்பப்பட்டுச்சு. ஸோ 3 to 10 என்ன காவல்துறை சொன்னாங்களோ அந்த இடத்துல தான் நாங்கள் கரெக்டாக போனோம்.